சிஎஸ்கே வர்சஸ் டிசி மேட்ச். சிஎஸ்கே வந்து ஜெயிக்கிற இன்டென்ஷன்லேயே ஆடல. விஜய் சங்கர் வந்து பாலை சாப்பிட்டுட்டு இருந்தாப்புல, ஒரு ஷாட் கூட அடிக்க ட்ரை பண்ணவே இல்லை. ஜெயிக்கணுங்கிற இன்டென்ஷன்லேயே ஆடல சிஎஸ்கே அப்படிங்கிற மாதிரி பல ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மெயினாக அந்த தமிழ் கமெண்டேட்டரி பண்றாங்க பாத்தீங்களா, எனக்கெல்லாம் சரியான கடுப்புங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தொடங்குறப்பே சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல யாரு பேட்டிங் பண்றாங்களோ தான் அவங்க தான் ஜெயிப்பாங்க. ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஸ்பின்னர் போடுவாங்க, அதே மாதிரி பால் வந்து பேட்டுக்கு வரவே வராதுன்னு அவங்க தான் சொன்னாங்க. அதே மாதிரி தான் இருந்துச்சு பிச்சும். ரெண்டாவது இன்னிங்ஸ் ஆடையில சிஎஸ்கேவால ஆடவே முடியல. அப்புறம் சிஎஸ்கே பேட்டர்ஸ் வந்து ஆடுற இன்டென்ஷன்லேயே ஆடல அப்படின்னு சொன்னாங்க. ருத்ராஜ் கேக்கோட எப்படி அவுட் ஆனாப்ல, ஆடுற இன்டென்ஷன் இல்லாம வந்து போல்டில் அடி வாங்கினாப்லையா. அப்புறம் சிவன் துபே எப்படி அவுட் ஆனாப்ல, அடிக்கணும் போய் தான் கேட்ச் கொடுத்துட்டு அவர் அவுட் ஆனாப்ல. இயர்லியாவே வந்து டெல்லி வந்து செம்ம பவுலிங் போட்டாங்க, அதனாலேயே 4 விக்கெட் விழுந்துருச்சு. ஒரு மேட்ச் ஜெயிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனர் கை கொடுக்கணும், இல்லாட்டினா ஒன் டவுன்ல வர பிளேயர் கை கொடுக்கணும். 2 பிளேயர்ல ஒரு பிளேயர் அவுட் ஆயிட்டா கூட அந்த மேட்ச் வந்து எப்படியுமே ஆப்போனன்ட் கைக்கு போயிடும். அதே மாதிரி மிடில் ஆர்டர்ல ஒரு பேட்டராவது கிளிக் ஆகணும். இப்போ எந்த பேட்டருமே கிளிக் ஆகலங்கிறது தான் வருத்தமே. அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்ல பிச்சு நம்ம நினைச்ச மாதிரி இல்ல. விஜய் சங்கர் வந்து அடிக்கிற இன்டென்ஷன்லே இல்ல, அவர் டொக் அடிச்சிட்டு இருக்காப்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவருக்கு மட்டுமே 5 கேட்ச் டிராப் பண்ணாங்க. அப்போ அவரை வந்து கீழே உருட்டி விட்டா கேட்ச் டிராப் பண்ணுவாங்க. என்னங்கயா நீங்க சொல்றீங்க? அந்த மனுஷன் மட்டும் தான் நின்று கடைசி வரையும் அந்த ஸ்லோ பிச்சிலையும் எதிரடி அடிச்சிட்டு இருந்தாப்புல. தமிழ் கமெண்ட்ரி, நீங்கள் ஃபஸ்ட் அவருக்கு சப்போர்ட் பண்ணாட்டினாலும் பரவாயில்ல, அவர் ஆடின இன்னிங்ஸை நீங்கள் கேவலப்படுத்தாமல் இருந்தால் போதும். அந்த மனுஷன் நின்று அந்த ஸ்கோரை சேர்க்காட்டினா சிஎஸ்கே இன்னும் மோசமான நிலைமையில் எல்லா விக்கெட்டையும் விட்டுட்டு அவுட் ஆகிட்டு வந்திருப்பாங்க. அப்புறம் தலை எம்எஸ் தோனி வந்து ஒழுங்காகவே ஆடல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அந்த மனுஷன் நமக்கு பண்ண வேண்டியதெல்லாம் ஏற்கனவே பண்ணி முடிச்சுட்டு 5 கப்பையும் வாங்கி வச்சுட்டு போயிட்டாப்ல. இதை விட ப்ரெஷர் சுச்சுவேஷன்லாம் இருந்து மேட்ச் எல்லாம் வின் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாப்ல. இப்போ ஆடுறது நம்ம ஃபேன்ஸுக்காக மட்டும்தான் அந்த மனுஷன் ஆடிட்டு இருக்காப்ல. அந்த மனுஷன் வந்து இந்த சீசன் ஆடணுங்கிற அவசியமே கிடையாது. தன்னோட ஃபேன்ஸ்க்கு ஏதாவது பண்ணணுமே, நம்ம இருக்கணுமே அப்படிங்கிறதுனால தான் மனுஷன் வந்து ஆடிட்டு இருக்காப்ல. அவரோட ரோலை அவர் கரெக்டாக டிசைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காப்ல. அப்புறம் ஐபிஎலுக்கு இவ்வளவு கிரேஸ் இருக்கிறதுக்கு காரணமே தலை எம்எஸ் தோனியும் சிஎஸ்கே கம்பேக் பண்ணிட்டு வர ஸ்டைலும் தான். அதே மாதிரி சிஎஸ்கே வந்து பேட்டிங் பிரமாதமா ஆடினாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இயர்லியாவே நம்ம விக்கெட்டை விட்டதுனால தான் நமக்கு அந்த மேட்ச் கைவிட்டு போனுச்சு. அதே மாதிரி நம்ம ரொம்ப க்ளோஸா வந்து தான் தோத்தோம். நம்ம மிடில் ஆர்டரோ இல்ல ஓப்பனரோ யாராவது ஒருத்தர் 50+ ஸ்கோர் அடிச்சிருந்தாலே போதும், நம்ம அந்த மேட்ச் வின் பண்ணிருக்கலாம். கண்டிப்பா நெக்ஸ்ட் மேட்ச் இன்னும் ப்ரிப்பேரா வருவாங்கன்னு நினைக்கிறேன் சிஎஸ்கே. அந்த கான்ஃபிடென்ட் மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா 6வது கப்பு நமக்கு தான். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.